முதல்ல இந்த கல்யாணம் எந்த தடையும் இல்லாம சரியா நடக்கணும். ஆமா ஆமா, அந்த ஜீவா பையன் வேற இந்த மீனாட்சி வாழையே பிடிச்சிட்டு சுத்துக்கு இருக்கான். அவனால நம்பவே முடியாது. அதுக்கு தேன் சொல்றேன், கண்ணுல விளக்கண்ணைய ஊத்தி பாத்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் சரி, ஆனா அதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஆதி குடும்பத்துக்கிட்ட அப்பப்ப நம்ம சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நாம ஏதோ அந்த மீனாட்சி குடும்பத்து மேல இருக்கிற வெறுப்புல சொல்றதா நினைக்க கூடாது. அதான உண்மை. ஏய் போட்டேன்னா சும்மா சொன்ன அம்மாச்சி, அவங்க பண்ற விஷயம் தான் நமக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி அவங்க மேல வெறுப்பு இல்லாம இருக்கும்? அதை விடு, நான் சொல்றத முதல்ல நீ கேளு. அந்த சுமதியை இங்க கூட்டிட்டு வரணும். இது என்ன பெரிய ட்விஸ்டா இருக்கு? ஆமா, இப்ப இந்த மீனாட்சியே வீடு இல்லாம ஹாஸ்டல்ல இருக்கால, அவ அம்மாக்காரிய அங்க கூட்டிட்டு போக முடியுமா? இந்த பாரு, நாம அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அம்மாச்சி, திடீர்னு கட்சி தவிர அரசியல்வாதி மாதிரியே பேசுறீங்க. ஆமா தேவி, அரசியல்வாதி மாதிரி தான் வாழ்க்கையும். நிரந்தரமான நண்பனும் இல்ல, நிரந்தரமான எதிரியும் இல்ல. பரவாயில்லையா அம்மாச்சி, நீங்க அரசியல் பேசுறத பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல நின்னு நீங்க மேயர் ஆயிடலாம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தானடி. ஓடி விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு நான் சொல்றத நீ கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லுங்க, கேக்குறேன். உங்க எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்க குணமாயி வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஆண்டி, இப்பதான் மீனாட்சி முகம் முழுக்க சிரிப்பா இருக்கு. ஆமா ஆமா, இப்பதான் கல்யாண பொண்ணுங்கிற கலையே வந்திருக்கு. மா, இந்தம்மா மெதுவா குடிமா, டாக்டர் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போதும்மா, இன்னும் கொஞ்சம் குடிமா. போதும். அம்மா, உங்களுக்கு தூக்கம் வருதா? தூக்கமா? அம்மாடி இல்லம்மா, இவ்ளோ நாள் நான் தூங்குனது போதும். தூங்குனா மறுபடியும் கோமாக்கு போயிடுவேன். அப்படிலாம் பேசாதம்மா. ஏய், சும்மா தானடி சொன்னேன். இது பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனிமே உன் கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். உன் கூடயே இருப்பேன். கல்யாண பத்திரிக்கை எல்லாருக்கும் வச்சாச்சு. உங்க சைடு யாருக்காவது சொல்லணும்னா சொல்லுங்க. என் பெரிய பொண்ணோட சம்பந்தி வீட்டுக்காரங்களை தவிர எனக்கு பெருசா வேற யாரும் இல்லைங்க. ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. இனிமே உங்களுக்காக நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்க இப்ப எங்களோட ஃபேமிலி தான். ரொம்ப நன்றிங்க. எங்க குடும்பம் மொத்தமும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்குமா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. தேனு, எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி, நல்லதுதான். கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. அது சரி சுமதி, இப்பத்தான் உனக்கு வீடே இல்லையே. நீ எங்க போய் தங்குவ? என்னது? என்ன சொல்றாங்க? வீடு இல்லையா? மா, என்ன தேனு, நீ எதுவும் அம்மா கிட்ட சொல்லலையா? இல்லக்கா, டாக்டர் அம்மா எமோஷன் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன ஆச்சு? வீடு இல்லையா? ஒன்னும் இல்லம்மா, அப்புறமா பேசிக்கலாம். என்ன ஆச்சு அத சொல்லு. ஏன் வீடு இல்லைன்னு சொல்றாங்க? ஹவுஸ் ஓனர் அக்கா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கம்மா. ஏன் அப்படி சொன்னாங்க? மா, அது அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு
வீட்டை வித்துட்டாகலாம். அதான் மீனாட்சியையும் வெளியில அனுப்பிட்டாங்க. ஐயோ மீனாட்சி, என்னம்மா இது? இப்ப நீ எங்க தங்கி இருக்க? ஹாஸ்டல்ல தாம்மா இருக்கேன். மீனாட்சி, நான் உன்னை இப்படி தனியா விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடந்தேனே. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. எல்லாம் என்னால தானே மீனாட்சி, ஐயோ, எல்லாம் என்னாலதான். அப்பத்தாவே மீனாட்சி அத்தையும் இங்க வந்து தங்க சொல்லிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இப்ப என்னையா இருக்கு இதுல சொல்றதுக்கு? அப்பத்தாவுக்கு அவங்கள கண்டாலே ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல தங்க சொல்லிருக்கு? டேய், ஏதோ சின்ன சின்ன கோவம் இருக்கலாம். ஆனா அத்தை அதுக்காக மொத்தமா அவளை ஒதுக்கிடுவாளா என்ன? அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. அடப்போம்மா, உனக்கு அப்பத்தாவை பத்தி தெரியல. அடக்கமான மருமகளா வாழ்ந்து பழகிட்ட நீ. இந்த அப்பத்தா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அப்படிலாம் இல்லையா. இந்த சமயத்துல அத்தை மீனாட்சிக்கும் அவங்க அம்மாக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான். ஆனா அது அப்பத்தா செய்யறதுல தான் எனக்கு சந்தேகமே வருது. அட, என்னடா சந்தேகம் உனக்கு? அப்பா, அப்பத்தா மீனாட்சியும் அவன் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வர சொல்லிருக்காங்களா? ஆமா, சக்தி சொன்னா. நல்ல விஷயம் தானே? டேய், தேன்மொழி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது சரி சகோ, அப்பத்தா எப்படி அவங்க 2 பேரும் இங்க வர சொல்லுச்சு? நாங்களே உங்களை வர சொல்லலாம்னு தான் இருந்தோம். ஆனா எங்க அம்மா வந்து உங்களை கூப்பிட்டுருச்சு. அந்த ஷாக்ல இருந்து தான் மாமா நான் இன்னும் வெளியே வரவே இல்ல. மீனாட்சி, எங்க எல்லாருக்கும் அதே ஷாக் தான். ஆனா இந்த விஷயத்துல அப்பதான் நடந்துகிட்ட விதம் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட பயந்துட்டு இருந்தேங்க, அம்மாவும் தங்கச்சியும் எங்க போய் தங்குவாங்கன்னு. ஆனா பாட்டியே வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய மனசுதான். சரி, ஏன் வெளியே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க, போலாம் வாங்க. ம். நில்லுங்க. என்ன அப்படியே நேரம் உள்ள வரியே? ஏம்மா, நீங்க தானம்மா அவங்கள வர சொல்லிருந்தீங்க. அதுக்கு அப்படியே நேரம் உள்ள வந்துடணுமா? அப்பத்தா வேலையை காட்ட ஆரம்பிச்சு. எனக்கு தெரியுமே, அப்பத்தாவது திருந்துறதாவது.